இன்றைக்கு யாரை பார்த்தாலும் எனக்கு ரொம்ப திருஷ்டி இருக்குது, கண் திருஷ்டி இருக்குது, நேத்திர திருஷ்டி இருக்குது, வீட்டுக்கு புது வீடு கட்டின திருஷ்டி இருக்குது, இந்த மாதிரி தொழிலில் வியாபாரம் நல்லா நடக்கிற திருஷ்டி இருக்குது, புது கார் வாங்கின திருஷ்டி இருக்குது, அதனால் நிறைய பிரச்சனைகள்லாம் ஏற்படுறது நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கா. இந்த வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கும் தொழில் பண்ணுறவாளுக்கும் அது மட்டும் இல்லாத வீட்டில் கூட புது வீடு வாங்கினவாளுக்கு கூட ஒரு திருஷ்டிக்கு ஒரு எளிய பரிகாரம் அடின்னு சொல்கிறேன். ஒரு பவுல், கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் ஃபுல்லாக நிரம்ப அந்த கல்லுப்பு இருக்கு இல்லையா, கல்லுப்பை ஃபுல்லாக நிறைய போட்டுக்கோங்க. போட்டுட்டு சில நேரம் இல்லைன்னா கண்ணாடி டம்ளர் கூட எடுத்துக்கலாம். அதில் கல்லுப்பு போட்டுட்டு அதில் 9 மிளகு, கருப்பு மிளகு 9 மிளகை மேலே தனித்தனியாக இருக்கணும். 9 மிளகு ஒரே மொத்தமாக இருக்கக்கூடாது, தனித்தனியாக மேலே தனித்தனியாக இருக்கணும். அந்த மிளகை போட்டுட்டு அதற்கு மேலே நல்ல எலுமிச்சம்பழமாக ஒரு எலுமிச்சம்பழத்தை மஞ்சளாக இருக்கிற எலுமிச்சம்பழத்துக்கு மேலே வச்சிடணும். வச்சு இது இந்த வியாபார நிறுவனங்களிலோ அல்லது தொழில் நிறுவனங்களுடைய அலுவலகங்களிலோ அல்லது ஒரு வீடுகளில் அந்த வரவேற்பறையிலையோ ஒரு மேஜை மேலே அதை வச்சா போதும். இது என்ன ஆகும்னா, வருகிறவர்கள் அந்த வரவேற்பறைக்கு வருகிறவர்கள் வீடாக இருந்தால் அல்லது தொழிற்சாலையாக இருந்தால் அந்த அலுவலகத்துக்குள் வருபவர்கள், இல்லை வியாபார நிறுவனங்களாக இருந்தால் அந்த கடையில் வியாபாரம் வாங்க வருபவர்கள், பொருள் வாங்க வருபவர்கள்லாம் அதை பார்ப்பாத. அதை பார்க்கும் பொழுது இந்த உப்பினுடைய தன்மையே எப்படின்னா, இப்போ பெரிய ஆன்டிபயோட்டிக்கு உப்பு தான், அதே மாதிரி கிருமி நாசினின்னு சொல்கிறோம்னா அதே மாதிரி எப்பேற்பட்ட திருஷ்டியிலும் எடுக்கக்கூடிய சக்தி இந்த உப்புக்கு உண்டு, கல்லுப்புக்கு உண்டு. அதே மாதிரி இந்த மிளகுக்கும் உண்டு. அதனால தான் வைத்தீஸ்வரன் கோயிலில் கூட இந்த உப்பு மிளகு சேர்ப்பா உண்டியலில் போய், எப்பேற்பட்ட வியாதிகளையும் போக்கக்கூடியது. அதனால் அந்த உப்பையும் மிளகையும் சேர்த்து போட்டு இந்த எலுமிச்சம்பழத்தையும் அதில் வைக்கும்போது எப்பேற்பட்ட திருஷ்டிகளாக இருந்தாலும் சரி, இது அவ்வளோத்தையும் இதை அப்சர்வ் பண்ணி இந்த இந்த எலுமிச்சம்பழமான இந்த உப்பும் கரையும், இந்த எலுமிச்சம்பழமானது அதுவும் சுருங்கும், அந்த மிளகுமாவும் சுருங்கும். இந்த எலுமிச்சம்பழம் சுருங்கிடுத்துன்னா சுருங்கின்றே காஞ்சா திருஷ்டியை எடுக்கிறது நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். இந்த எலுமிச்சம்பழம் காயாமல் அழுகிடுத்துன்னு சொல்லுங்களேன், திருஷ்டி மோசமாக இருக்குதுன்னு அர்த்தம். உடனே மறுபடியும் மாற்றணும், எலுமிச்சம்பழத்தையும் அந்த உப்பு மாற்றணும். இவ்வாறு செஞ்சுட்டே வந்தால் இந்த நாலாவட்டத்தில் சீக்கிரத்தில் அவளுடைய திருஷ்டிகள் சத்துருபாதைகள்லாம் போய்விடும். இது மட்டும் இல்லாமல் அடியன் வருகின்ற 27ஆம் தேதி ஏப்ரல் மாதம் ஞாயிற்றுக்கிழமை நடத்தக்கூடிய அந்த பிரத்திங்கரா பைரவ மகாயாகத்தில் கலந்துட்டு அதனுடைய பிரசாதத்தை எடுத்துட்டு தாங்கள் அந்த ஹோம ரட்சி பஷ்பந்தில் பிரசாதங்கள் எடுத்துட்டாலும் இந்த திருஷ்டி உபாதைகளிலிருந்து விடுபடலாம்.